இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ரஃப் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் மூலியமா ஐசிபிசி கீவேர்ட் வந்து எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஹெச்ரஃப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்லி 299 பெர் மந்த்துக்கு நீங்க வந்து பை பண்ண முடியும். ஸோ இதனுடைய பை லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய tamilbloggers.xyz சைட் போனீங்கன்னா போதும். அதில வந்து எஸ்இஓ கீவேர்ட் ரிசர்ச் டூல் அப்படி சொல்லிட்டு ஒரு டைட்டில்ல போஸ்ட் போட்டிருப்பேன். இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த போஸ்ட்டோட கன்டென்ட்டோட கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பை லிங்க் வந்து குடுத்திருப்பேன். ஸோ ₹299க்கு நீங்க இந்த ஹெச்ரஃப் டூல்ஸ வந்து நீங்க வாங்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 கீவேர்ட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 30 டொமைன் வரைக்கும் நீங்க வந்து சர்ச் பண்ணி அதனுடைய டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் கீவேர்ட் எக்ஸ்ப்ளோர் இந்த டூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன பத்தி தான் நம்ம வந்து இதில கீவேர்ட் வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த கீவேர்ட் வந்து இப்போ நம்ம தேடி பார்ப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அண்ட் கீவேர்டு டிஃபிகல்ட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 to 15க்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பாருங்கள். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 86 இருக்குது. ஸோ 1 to 39 வரைக்கும் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஹெச்ரஃப் டூல்ஸில் நீங்கள் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 to 15க்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியாக ரேங்கிங் ஆகக்கூடிய கீவேர்டு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கீவேர்ட் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ச் வால்யூம் வந்து 51K இருக்குது. அண்ட் சிபிசி ரேட் வந்து பர்டிகுலராக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு வந்து $4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கீவேர்ட் எடுத்து ஏன் உங்களுடைய சைட்டில் நீங்கள் கண்டென்ட் எழுதக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 75, 80 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அந்த 86 இருந்தாலும் சரி, இல்லை 75க்கு மேலே எந்த ஒரு கீவேர்டு இருந்தாலும் தாராளமாக நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டில் நீங்கள் எடுத்து வந்து போடலாம். புரியுதுங்களா? பட் உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஹார்டாக இருக்கக்கூடிய கீவேர்ட் எடுத்து போட்டிங்கன்னா, அது அவ்வளோ சீக்கிரம்லாம் ரேங்கிங் ஆகாது. ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது. குளோபல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கீழே வந்து பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேம் டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து எல்லா லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா போதும், என்னுடைய எஸ்சிஆர்பி சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜோட இந்த ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து காட்டியிருக்காங்க. தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்தெந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் ஆகிருக்கு, என்னென்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது, இந்த கூகுளோட ரிசல்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஆர்பி சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்தெந்த வெப்சைட்லேருந்து என்ன போஸ்ட் வந்து ரேங்கிங் ஆகிருக்கு அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேம் டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் டைப்பில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் கீவேர்டில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியூலி டிஸ்கவர்ட் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து லாங் டைல் கீவேர்டு மாதிரி இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வித் சர்ச் வால்யூமோட உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. புரியுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேம் டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய அண்ட் இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கீவேர்டு வந்து காட்டுது. ஸோ இதில் வந்து வியூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேம் டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய கீவேர்டோட லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு தேடும்போது அதோடைய டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது. அண்ட் உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக இருக்குது, ஒரு 80%க்கு மேலே இருக்குது, 75க்கு மேலே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கீவேர்ட் எடுத்து உங்களுடைய போஸ்ட்டில் நீங்கள் வந்து போடலாம். புரியுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த சேம் டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட் லிஸ்ட் எல்லாமே இங்கே நம்மளுக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 to 15க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 15 அதிகபட்சம் நீங்கள் வந்து போட்டுக்கங்க. ஸோ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த கீவேர்டு டிஃபிகல்ட்டி 15க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கீவேர்டோட லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து காட்டும். ஓகே. இந்த ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய லிஸ்ட் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு கீழே தான் இருக்குது. புரியுதுங்களா? அண்ட் சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்கள் 16K இன் அனதர் வேர்ல்டு வித் மை ஸ்மார்ட் ஃபோன் சீசன் 2 அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டைல் கீவேர்டு அண்ட் ஈஸியாக உங்களுக்கு வந்து ரேங்கிங் ஆகும். அண்ட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து பாருங்கள், ஸோ நம்ம வந்து 15 சொல்லிட்டு நம்ம அதிகமாக போட்டிருந்தோம். பட் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 6 மட்டும்தான்
தான் இருக்குது புரியுதுங்களா. அண்ட் சர்ச் வால்யூம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 16K இருக்குது, 16,000 சர்ச் வால்யூம் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கீவேர்டு நீங்கள் எடுத்து வந்து போடலாம் புரியுங்களா. அண்ட் இதோடைய சிபிசி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க புரியுங்களா. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்டில் வந்து நான் ஒரு கீவேர்டு போடுறது மூலிமா அந்த போஸ்ட் வந்து எனக்கு ரேங்கிங் ஆகணும் அப்படின்றத மட்டும் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி காட்டக்கூடிய கீவேர்ட்ஸை வந்து தாராளமாக நீங்கள் எடுத்து எழுதலாம் புரியுதுங்களா. இல்லை நான் வந்து இந்த மாதிரி கீவேர்டு தேடும் போதும் என்னுடைய இப்போ நான் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து இந்த மாதிரி போடக்கூடிய கீவேர்டோட சிபிசியும் நான் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம தேடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து இதெல்லாம் வந்து பாருங்கள் 3 தான் இருக்குது. தென் அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 6 தான் இருக்குது. என்னுடைய சிபிசி ரேட் வந்து பாருங்கள் வாட் இஸ் ஸ்மார்ட் ஃபோன் விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $135 வந்து சிபிசி கொடுக்குறாங்க புரியுதுங்களா. அண்ட் சர்ச் வால்யூம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் புரியுதுங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டெயில் கீவேர்டு தான். ஸோ இந்த மாதிரி லாங் டெயில் கீவேர்டு எடுத்துக்கு நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரேங்கிங் ஆகும். அதுக்கு வந்து சர்ச் வால்யூம் நீங்கள் வந்து ஒரு கணக்கில் வந்து எடுத்துக்காதீங்க புரியுதுங்களா. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து சிபிசியும் கரெக்டாக இருக்கணும், அதே சமயத்தில் கீவேர்ட் டிஃபிகல்ட்டியும் கரெக்டாக இருக்கணும், சர்ச் வால்யூம் மினிமம் வந்து ஒரு 1000ஆவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இங்கே நேராக போய்ட்டு நீங்கள் இதில் போய்ட்டு சர்ச் வால்யூமில் போய்ட்டு உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிங்க. ஸோ செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து கொடுங்க. ஸோ அப்ளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம வந்து 15 கொடுத்துருக்கோம், 15 வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 1000க்கு மேலே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஃபைன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும் புரியுதுங்களா. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு சிபிசியும் வந்து பாருங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஐக்கான் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 தான் இருக்குது. அண்ட் சர்ச் வால்யூம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 1500 இருக்குது புரியுதுங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கீவேர்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் வந்து 1000க்கு மேலே இருக்கக்கூடிய கீவேர்டு தான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. அண்ட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15க்குள்ளே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிசி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஐக்கான் அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $3.5 வந்து காட்டுது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $3.5 அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வால்பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $0.6 புரியுதுங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த சிபிசி அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் 18 கீவேர்ட்ஸ் வந்து காட்டுது புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து சிபிசி வந்து உங்களுக்கு அண்ட் இதில் வேல்யூ காமிக்கலையோ அதை வந்து விட்டுருங்க. ஸோ இதில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கீவேர்ட்ஸ் வந்து காட்டுது புரியுதுங்களா. சரிங்களா. ஓகே. இப்போ நீங்கள் இந்த சர்ச் வால்யூம் வந்து எடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு டிஃபிகல்ட்டி தான். ஸோ இந்த கீவேர்டு டிஃபிகல்ட்டி உங்களுக்கு வந்து 15 கீழே இருக்குது அப்படின்னாலே அது தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து போடலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் வந்து உங்களுக்கு சில கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பீப்புள்ஸ் தேடிக்கிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. உதாரணத்துக்கு வாட் இஸ் ஸ்மார்ட் ஃபோன் விட்ஜெட் அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் 10 தான் இருக்குது. அண்ட் இது வந்து லாங் டெயில் கீவேர்டும் கூட புரியுதுங்களா. ஸோ $135 வந்து உங்களுக்கு சிபிசி மதிப்பு இருக்குது புரியுதுங்களா. அப்கமிங் 2016 ஸ்மார்ட் ஃபோன் இது வந்து 2016 அப்படின்றதுனால இந்த கீவேர்டு நீங்கள் எடுக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா $50 வந்து இருக்குது புரியுதுங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா $50 இருக்குது. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் டேர்ம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா $45 வந்து இருக்குது புரியுதுங்களா. அண்ட் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அண்ட் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $12 வரைக்கும் இருக்குது. அண்ட் இதில் இந்த மாதிரி நீங்கள் கீவேர்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து இப்போ அகெயின் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும் புரியுதுங்களா. இந்த சிபிசியோட இந்த வேல்யூ நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 0ன்ற மாதிரி வந்து காட்டுது புரியுதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோ இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஆரமார்க்கு வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுவே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டவுன்லேருந்து வரும் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி டவுன்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த சிபிசி மதிப்பு வந்து இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் பிரகாரம் தான் உங்களுக்கு வந்து காட்டும் புரியுதுங்களா. ஓகே. ஸோ இப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள். ஸோ அகைன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட
108 பேஜஸ் வந்து அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து. அண்ட் இந்த மாதிரி கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து Ahrefs டூல்ஸ்ல வந்து நீங்க எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் கிடையாது. இது வந்து எந்த டேட்லேருந்து இந்த கீவேர்ட்லாம் உங்களுக்கு வந்து ரேங்கிங்கில இருக்குது அப்படின்ற அந்த டேட்டோட உங்களுக்கு வந்து இந்த சைடில வந்து காட்டும். ஸோ சில கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ 2 டேஸ், 7 டேஸ், 5 டேஸ், 6 டேஸ் அந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த லாங் டெயில் கீவேர்ட் எடுத்து போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரமா ரேங்கிங் வந்து ஆகும். அண்ட் சர்ச் வால்யூம் வந்து எனக்கு வந்து தேவை. இந்த மாதிரி 10, 50லாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கீவேர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து லாங் டெயில் கீவேர்டா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கீவேர்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா, அந்த கீவேர்ட் எல்லாமே இப்ப தான் வந்து ரேங்கிங்ல இருக்கும். அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா, அதோடைய சர்ச் வால்யூம் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து சர்ச் வால்யூம் அதிகமா இருக்கும்போதே அந்த கீவேர்ட் எடுத்து உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்ல, வேர்ட்பிரஸ் போஸ்ட்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சீக்கிரமா உங்களுடைய அந்த போஸ்ட்டும் வந்து ரேங்கிங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த கீவேர்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ நம்முடைய தமிழ் பிளாக்கர் வெப்சைட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பிளாக்கர் வெப்சைட் போனீங்க அப்படின்னா, இந்த கீவேர்ட் எல்லாமே நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஒரு போஸ்ட் போட்டு அதில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த Ahrefs டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம தமிழ் பிளாக்கர்ஸ் XYZ போங்க. அதில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதில் வந்து பை லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ₹299 வந்து தாராளமாக நீங்கள் இந்த டூலை வாங்கி நீங்களுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போங்க. அதில் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவுமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.